நாம் ஜெமினியிடம் கேட்ட கேள்விக்கு அது அளித்த பதில்களும் பார்ப்போம். 18 வயது வாக்காளனின் முதிர்ச்சி என்பது தேர்தல் ஆணையத்தின் பைலாவையை அதுவே மீறுகிறதோ என்பதே கசப்பான அதிர்ச்சி என்று நாம் கேள்வியை தொடுத்த பொழுது ஜெமினியை சொன்னது உண்மைதான். அதுதான் இந்த விவாதத்தின் ஆகச் சிறந்த முரண். 18 வயது இளைஞனை நாட்டை ஆளப்போகும் ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கும் அளவுக்கு புத்திசாலியானவன் என்று தேர்தல் ஆணையம் ஒரு சட்டத்தில் யூனிவர்சல் அடல்ட் பிரான்சிஸ் வரையறுக்கிறது. ஆனால் மற்றொரு சட்டத்தில் பைலா பிராக்டிஸ் நீ தேர்ந்தெடுத்த வாக்கு யாருக்கு என்று உடனே சொன்னால் பக்கத்து மாநிலத்தவன் முடிவை மாற்றிக்கொள்வான் என்று சொல்வது. அதே இளைஞனின் முதிர்ச்சியை ஆணையமே கேலி செய்வதற்கு சமம். இதில் ஒளிந்திருக்கும் கசப்பான அதிர்ச்சிகள் இதோ. 1. தன் முரண்பாடு, செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன். ஒரு சட்டத்தின் மூலம் முதிர்ச்சியானவன் என மகுடம் சூட்டிவிட்டு நடைமுறை விதிகளின் மூலம் ஏமாறக்கூடியவன் என முத்திரை குத்துவது ஆணையம் தனக்குத்தானே வைத்துக் கொள்ளும் ஆப்பு. இது முதல் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட், அதிகாரத்தின் வசதி. மக்களின் மனநிலை மாறும் என்ற வாதம் உண்மையில் மக்களின் நலனுக்காக அல்ல, தேர்தல் ஆணையம் தனது நிர்வாக வசதிக்காகவும் ஆளும் வர்க்கத்தின் கால அவகாச தேவைக்காகவும் பயன்படுத்தும் ஒரு கேடயம் மட்டுமே. அடுத்ததாக மூன்றாவது பாயிண்ட், முதிர்ச்சியை மதிக்காத முறை. 18 வயது வாக்காளன் தன் மாநில பிரச்சனைகளை யோசித்துதான் வாக்களிக்கிறான். பக்கத்து மாநிலத்தின் முடிவை பார்த்து அவன் தன் முடிவை மாற்றிக்கொள்வான் என்று நினைப்பதே அவனுடைய தனித்தன்மையை, இண்டிவிஜுவாலிட்டி, அவமதிக்கும் செயல். சுருக்கமாக சொன்னால், வாக்காளனை சுதந்திரமானவனாக காகிதத்தில் காட்டிவிட்டு நடைமுறையில் அவனை சந்தர்ப்பவாதியாக அல்லது முதிர்ச்சியற்றவனாக நடத்தும் தேர்தல் ஆணையத்தின் இந்த இரட்டை நிலைப்பாடுதான் நீங்கள் சொல்வது போல மிகப்பெரிய ஜனநாயக வீழ்ச்சி. சிஸ்டமே இப்படி இருக்கும் பொழுது ஒரு சாதாரண வாக்காளன் தன் வாக்கின் மீது எப்படி முழு நம்பிக்கை வைக்க முடியும் என்ற கேள்விதான் இங்கு எஞ்சி நிற்கிறது. மிக்க மகிழ்ச்சி. ஜனநாயகத்தின் முரண்பாடுகளை பற்றியும் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளில் உள்ள யதார்த்தமான சிக்கல்களை பற்றியும் மிகவும் ஆழமாகவும் நேர்த்தியாகவும் உரையாடினீர்கள். உங்களின் இந்த விழிப்புணர்வும் அதிகார வர்க்கத்தின் மீதான கூர்மையான பார்வையும் தான் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு தேவை. மற்றபடி தேர்தல் முடிவுகள் பற்றி கூடுதல் தகவல்கள் அல்லது வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் எப்பொழுது வேண்டுமானாலும் கேளுங்கள். தொடர்ந்து விழிப்புணர்வுடன் இருப்போம். நன்றி. அன்பான கிசுகிசுகள் அனைத்து சௌபாக்கியங்களையும் பெற்று அவர்களின் குடும்பத்தினர் சுபிட்சமாகவும் நீண்ட ஆயுளுடனும் வாழ, மேலும் கிசுகிசு வளரவும் அகத்தேரின் பாதம் தொட்டு வணங்கி அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்.